ஸோ குட் மார்னிங் எப்படி அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் டாக்டர் பாபு ஏழுமலை, சீனியர் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த்கேர், அம்ஜிக்கரை, நெசுமணி கம்பெனில பணிபுரிகிறேன். ஸோ இன்னைக்கு உங்களை எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஒரு அட்வான்ஸ் ஹார்ட் சப்போர்ட் ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சச் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கேஸ் இங்க பண்ணியிருக்கோம். இது ஒரு 69 வயதான ஒரு ஜென்டில்மேன். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. பட் ஒரு 2 நாள் கழிச்சுதான் வந்தாங்க. ஸோ உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. டிலேட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது லேட் பிரசன்டேஷன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருந்தது, யூஸ்வல் ஹார்ட் பெயின் இருந்தனால அவங்க வேற ஏதோ நினைச்சாங்க, கேஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு சில ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அப்புறம் அது கிளியரா தெரியல, அட்மிஷன் சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் வலி அதிகமானதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் எங்கிட்ட வந்தாங்க. ஸோ வந்தோடனே எமர்ஜென்சில பார்த்தோம். இசிஜி பார்க்கலே அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக் உடனே எக்கோ பண்ணி பார்த்ததுல எக்கோ வந்து ஹார்ட் ஸ்கேன். ஸோ அது ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா இருந்தது. ஷாக்னாலே பிபி கம்மியா இருக்குது. அது ஹார்ட்னால ஹார்ட் கம்மியா பம்பிங் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன் அந்த பிபி கம்மியா இருந்தா கார்டியாக் ஷாக்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்த என்னன்னா ஹார்ட் அட்டாக் பிளஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மி, பிபி கம்மி. பிபி இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் மருந்து யூஸ்வலா கொடுப்போம். ஸோ பிபி இன்க்ரீஸ் பண்ற மெடிசன். ஸோ அதை கொடுத்துட்டு அவருக்கு எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி, யூஸ்வலா ஹார்ட் அட்டாக்னாலே பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் எல்லாம் கொடுப்பாங்க, பிளட் தின்னர் மெடிசன். அப்புறம் எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னு கொண்டு போவோம். ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்கக்குள்ள அவருக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் பிளாக்கேஜ், அது முக்கியமா மெயின் பவர் சப்ளை, இந்த லெஃப்ட் மெயின் அப்படின்ற பிளட் வெசல் எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல பிளாக்லாம் இருந்தது. ஆஞ்சியோகிராஃபி பண்ணக்குள்ளே அவர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் பிளாக். அப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணோம், அவங்க செஸ்ட் கம்ப்ரெஷன், ஸோ கார்டியோபல்மனரி ரிசர்ச் ஸ்டேஷன், சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செஸ்ட்ல வச்சு கம்ப்ரெஸ் பண்ணும். இது வந்து ஒரு மேனுவல் கம்ப்ரெஷன் சொல்லலாம். யூஸ்வலா செஸ்ட் கம்ப்ரெஷன் எதுக்கு கொடுக்கறது, அந்த ஹார்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகி உள்ள அந்த பிளட் வந்து ஹார்ட்டோட வேலை என்ன பம்ப் பண்றது, அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்றதுனால அந்த பிளட் ஃப்ளோ மற்ற இடத்துக்குலாம் போகும் அப்படின்றதுக்காக. உடனே அவருக்கு யூஸ்வலா காலகாலமா பண்றது அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட்ன்றது ஐஏபிபி, இந்த பலூன் பம்ப், ஷார்ட்டா சொன்னா பலூன் பம்ப். ஸோ அதுல 3 வகையான அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் இருக்கு. அவருக்கு ஒரு வகையான சப்போர்ட் பண்ணி அவரு வந்துட்டாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. யூஸ்வலா 3 வகையான சப்போர்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஐஏபிபி அப்படின்னு சொல்லுவோம், பலூன் பம்ப், காலகாலமா யூஸ் பண்றது. செகண்ட் வந்து இம்பலா அப்படின்ற ஒரு சப்போர்ட், அது மோட்டர் பம்ப் மாதிரி, கத்தீட்டர் மோட்டர் பம்ப் சொல்லலாம். 3வது எக்மோ அப்படின்ற ஒரு சப்போர்ட். இவருக்கு வந்து முதல்ல ஐஏபிபி இமிடியேட்டா இருந்தது. கேத்லாப்ல எல்லா எங்க ஆஞ்சியோகிராஃபி பண்றோமோ அந்த இடம் பேர் கேத்லாப், ஆபரேஷன் தியேட்டர் மேல அது கேத்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எப்பயுமே வந்து அந்த எல்லார்கிட்டையும் பெரும்பாலும் அந்த ஐஏபிபி அப்படின்ற ஒரு பலூன் பம்ப் பெரும்பாலும் மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். ஸோ அதை இமிடியேட்டா அது போட்டுடும். அதை தொடவரியா ஊசி போட்டு ஆஞ்சியோகிராஃபி பண்ற மாதிரி தான். ஸோ ஹார்ட்டுக்குள்ள போய் ஹார்ட்டுக்கு பக்கத்துல வைப்போம். ஸோ தென் ஹார்ட்டோட வேலையை அது பம்ப் பண்ணும், ஹார்ட் வேலை பம்ப் பண்றது. ஸோ இந்த பலூனும் அதே மாதிரி பம்ப் பண்ணிட்டு இருக்கும். இது ஒரு டெம்பரரி சப்போர்ட். பட் அதுலயும் அவருக்கு இம்ப்ரூவ் ஆகல. ஏன்னா ஆல்மோஸ்ட் பிபி வந்து ரொம்ப கம்மியானதுனால, ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட்னா ஆல்மோஸ்ட் லைக் பிபி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நாங்க கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உடனே வந்து அடுத்தது இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு இந்த 3ல வந்து பெஸ்ட் வந்து எக்மோ. எக்மோன்றது ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அது மட்டும் இல்ல, அதுல 2 ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம ஒன்னு யூஸ்வலா பிளட் ஃப்ளோ போச்சுன்னா லங் வந்து ஆக்சிஜனேட் பண்ணணும், அந்த ஆக்சிஜன் தரணும். அப்புறம் அந்த ஹார்ட் வந்து அது பம்ப் பண்ணணும். ஸோ அந்த லங்கோட ஃபங்க்ஷன் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரெண்டுமே பண்றது. டோட்டலா ஹார்ட் லங் ஸ்டாப் பண்ணாலும் அந்த எக்மோ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்மோ சப்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் பிபி எல்லாம் மெயின்டைன் ஆனதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ப்ரொசீஜர் பண்றதுக்கே ஒரு 25ல இருந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்து அப்புறம் ஐஏபி பலூன் பம்ப் போட்டு அது சரி வரல. அதுக்கப்புறம் எக்மோன்றது அனஸ்தீசிஸ்ட்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து பேஷண்ட் அட்டெண்டர் பேசி அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறம் கன்சல்ட் எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் உடனே செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த எக்மோ சப்போர்ட் போட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஒன்ஸ் இந்த பிபி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டினா அந்த பிளாக் ஓபன் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் முடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஐசியூல இருந்தாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி ஏற்படி நல்லபடியா முடிஞ்சுது. ஐசியூல மறுபடியும் கொஞ்சம் ஒரு ப்ரொலாங்ட் ப்ரொசீஜர் ஏற்படி ஒரு ஆள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இன்ஃபெக்ஷன் பிபி மருந்து அதெல்லாமே கொடுத்து இம்ப்ரூவ் ஆகி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப ஏற்படியே வந்து அவங்க திரும்பி வந்திருக்காரு. ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் பம்பிங் டோட்டலா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லுவோம். இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 53%. 55ன்றது நார்மல், 50 to 53 ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ல 100க்கு 98 மார்க் வாங்கின மாதிரி. ஸோ அவர் ஏற்கனவே 53% இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. தனியா நடந்து போறாங்க. இன்னைக்கு அவரால் வர முடியல, மும்பை டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே பண்றாரு. ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்ல வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்த மாதிரி தான். இதுல என்னன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் பண்ணிருக்காங்களா அப்படின்றதோட இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த சப்போர்ட் இருக்கு. இதே வந்து அவர் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த இடத்துல அந்த எக்மோ சப்போர்ட் இல்லைன்னா இப்ப இன்னைக்கு அவர் வந்து இருக்க மாட்டாங்க.
இது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்றோம். அதுல 2 வகை நடந்திருக்கு. ஒன்னு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, அந்த மெயின் பவர் சப்ளை பிளாக்ல இருந்தா பெரும்பாலும் இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுக்கும் பல மாடி அடுக்கு கட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருப்பாங்க ஒரு ஸ்கை கேசர். ஸோ அது மாதிரி அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற டெக்னிக்கும் இங்க இருந்தது. அதோட முக்கியமா அது பண்றதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ன்றது அந்த சப்போர்ட், மெக்கானிக்கல் சர்க்குலேட்டிவ் சப்போர்ட், MCS அப்படின்றது. ஸோ அந்த எக்மோ சப்போர்ட் இங்க இருந்ததுனால ஸோ அது உடனே அது பண்ணி இருக்காது. வேற எங்கேயா அந்த எக்ஸ்போர்ட் வர இருக்கும், அது ஒரு 2 மணி நேரம் ஆகும் நம்ம டிராபிக்ல. இங்க உடனே அது பண்ணதுனால பண்ண முடிஞ்சு. ஸோ அதனால இப்போதைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. இன்ஷார்ட் ஒரு 2-3 ஸ்லைடு அந்த 3 சப்போர்ட் பத்தி பேசுறதுக்கு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பலூன் பம்ப்ன்றது ஒரு பலூன் ஹார்ட் வரைக்கும் போகும், தொடர்வையா போயிட்டு அது பம்ப் பண்ணும். இது பட் ஒரு லெவல் அளவுக்கு பிபிக்கு தான் அது வேலை செய்யும். யூஸ்வலா பிபின்றது நம்ம ஒரு ஃபிராக்சர் மாதிரி எழுதுறோம், 120/80 100 எல்லாம் போச்சுன்னா பிபி கம்மியாகுதுன்னு சொல்றோம். மேல் நம்பர் வந்து இன்னும் 70 60 எல்லாம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் மயக்கமாயிடுவாங்க. ஏன்னா மற்ற இடத்துக்கு ஃப்ளோ இருக்காது பிரெயினுக்குலாம். ஸோ அந்த மாதிரி போகல இந்த பலூன் பம்ப் ஒன்னே நம்ம அது தொட வரைக்கும் அந்த ஹார்ட் வரைக்கும் போவோம். ஹார்ட் கீழே இருக்கிறது ஹார்ட் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு அது பம்ப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பிபி சப்போஸ் அவங்க மேல் நம்பர் வந்து அந்த நியூமரேட்டர் நம்பர் 60 70 போச்சுன்னா இதை ஆகுமெண்ட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு 100 வரைக்கும் கொண்டு வரும், இல்ல 110 கொண்டு வரலாம். ஸோ பிபி அந்த ஃப்ளோ எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஹார்ட் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி அந்த டைம்ல, அதுக்கப்புறம் ஹார்ட் ரெக்கவரி ஆகலாம் அந்த ஷாக் ஸ்டேஜ்ல இருந்து. பட் ரொம்ப பிபி கம்மி ஆயிடுச்சுன்னா இது வேலை செய்யாது, அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்காது. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் இதால பண்ண முடியும். இதோட எஃபெக்ட் அவ்வளவுதான். பட் இது ஒரு 30-40 வருஷமா இருக்கு, எல்லா ஹாஸ்பிட்டலும் பெரும்பாலும் இருக்கும், மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம். அடுத்தது வந்து இது வந்து இம்பலா அப்படின்றது, இது வந்து கட்டிட்டு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும். ஹார்ட் நம்ம உடம்பு வண்டினா ஹார்ட் இன்ஜின் மாதிரி, மோட்டர் மாதிரி. அந்த மோட்டர் வந்து நல்லா நம்ம வேலை செய்யறதுனால எல்லாம் நடக்க முடியுது, பேச முடியுது, ஓடுறாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே அதை வச்சுதான், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வச்சுதான். சப்போஸ் இந்த ஹார்ட் என்ற மோட்டர் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா நம்ம டெம்பரரியா இன்னொரு அந்த கட்டிக்கல் மோட்டர்ன்ற மாதிரி அது போடுறோம், ஹார்ட் வரைக்கும் உள்ள போகும். அந்த லெஃப்ட் வென்ட்ரிகல் இந்த சேம்பர்ல இருந்து அது பிளட் எடுத்து மற்ற இடத்துக்கு ஃப்ளோ பண்ணும். ஆர்டிஃபிஷியலா பண்ணி பம்ப் பண்ணுது, எல்லா இடத்துக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது, பிரெயினுக்கு எல்லாமே தான். ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகவே பிரெயின் ஃப்ளோ கம்மியாயிரும், பிளட் ஃப்ளோனா உடனே மயக்கமாயிடுறாங்க. ஸோ அதை டக்குன்னு மயக்கடிச்சு விடுறாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் பிபி கம்மியாச்சுன்னா ஃப்ளோ பிரெயினுக்கு கம்மியாயிடுச்சு, அவங்க கீழே வந்துடுறாங்க. நம்ம கீழே வந்தோடனே பெரும்பாலும் ஏந்துருவாங்க. நம்ம மறுபடியும் கிராவிட்டினால அந்த ஃப்ளோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடும், அந்த எகென்ஸ்ட் கிராவிட்டி இல்லாம. ஸோ இது வந்து கத்தீட்ரல் மோட்டர் பம்ப் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் தொடவரியா கேத்தலாப் வச்சு போடுறதுதான், தொடவரியா போடும். இது வந்து நிறைய பேர் யங் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க பாருங்க, சின்ன ஒரு வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஆரம்ப பகுதியிலே பிளாக் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஹார்ட் ஃபங்க்ஷன் டோட்டலா கம்மி ஆயிடும். அந்த பிளாக் எந்த இடத்துல வருதுன்னு பொறுத்து இருக்கு. அதான் இந்த பில்டிங்ல ஒரு ரூம்ல மட்டும் தண்ணி வரலையா, இல்ல ஒரு ஃப்ளோர்ல வரலையா, இல்ல எந்த பில்டிங்ல வரலையா அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு ஏரியா எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ். ஸோ ரத்த ஆரம்ப பகுதியிலே வந்துருச்சுன்னா டோட்டல் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா போயிடலாம். அந்த மாதிரி சிலவங்க வருவாங்க, அவங்களுக்கும் இது வந்து இந்த கேத்தீட்டர் மோட்டர் பம்ப், அதாவது இம்பலான்னு அது பேரு, அதுவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து கிழிச்சல் கையில் அதெல்லாம் எதுவும் கிடையாது, தொடர்ச்சியாக ஊசி போட்டு யூஸ்வலா நம்ம ஆங்கில ரத்தம் பண்ற மாதிரி தான். ஸோ அதை அங்க ஹார்ட்டை வச்சுட்டு ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ண வரைக்கும் ஹார்ட் அப்படியே ரெஸ்ட் ஆயிடும். ரெஸ்ட்னா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி. இது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும், ஹார்ட் ரெக்கவரி ஆக வேண்டியிருக்கும், இல்ல சில பிபின்னு வந்திருப்பாங்க கார்டியோஜெனிக் ஷாக்னா ஹார்ட் பிபி கம்மியாகுது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கிறதுனால அது பேர் தான் கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ அதுவும் அந்த இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்ம அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமோ இல்ல அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல ஹார்ட் ரெக்கவர் ஆயிடும். அப்புறம் மாத்திரை மருந்து நம்ம பார்க்கலாம், அப்புறம் இது ரிமூவ் பண்ணிடலாம். மூணாவது வந்து எக்மோன்றது. இது வந்து பெரும்பாலும் எப்ப யூஸ் பண்றோம், ஹார்ட் டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அரெஸ்ட் இல்ல ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், லங்கும் சுத்தமா வேலை செய்யல, லங் இன்ஃபெக்ஷன் ஏதோனால லங் வேலை செய்யல, இல்ல ஹார்ட் சுத்தமா வேலை செய்யல. ஏன்னா இதுக்கு 2 ஃபங்க்ஷனுமே இருக்கு. ஹார்ட் லங்கோட வேலை வந்து ஆக்சிஜன் பண்றது. ஸோ ஆக்சிஜன் இது கொடுக்காங்க, ஒரு ஆக்சிஜனேட்டர் தனியா இருக்கும், அந்த பிளட்டை வெளியில எடுத்து ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா பொருத்தி மறுபடியும் ஒரு பம்ப் இருக்கும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பம்ப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள ஹார்ட்டுக்குள்ள பாடிக்குள்ள விட்டுடும். ஸோ ஹார்ட் லங் 2 வேலையும் பண்ணும். டோட்டலா ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு இல்ல லங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுனாலும் இது பண்ணலாம். பட் உடனடியாக பண்ண வேண்டியிருக்கும், அது ஹாஸ்பிட்டல் அந்த செட்டப் இருந்ததுன்னா. ஸோ இங்க வந்து இது சப்போஸ் இதே பேஷண்ட் வந்து அமெரிக்கால இருந்தாங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வகையில எல்லா அடிஷனல் வாட் எவர் லேட்டஸ்ட் சப்போர்ட் ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் கேர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த சப்போர்ட்லாம் இங்க இருக்குது. அதனால இருக்கும். ஸோ 3ல அவருக்கு வந்து டோட்டல் ஹார்ட் ஸ்டாப் ஆனதுனால இந்த ஃபர்ஸ்ட் பலூன் பம்பும் போட்டோம், பட் சரி வராதனால உடனே வந்து நம்ம அந்த எக்மோன்ற சப்போர்ட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுனால இம்ப்ரூவ் ஆயிட்டோம்.